எல்லாருக்கும் வணக்கம். உழைப்பு உயர்வு சவுண்டா இல்லையா? இங்கே வந்து அதாவது ஓட்டுநர் நல சங்கம் இருக்கோம். அவர் நடந்த பிரிவு என் தம்பி அதாவது கூட பிறகாத என் தம்பி பாரு வந்து நீங்க அதாவது எல்லா தொழிலை விட ரொம்ப அதிகமா ரிஸ்க் எடுக்கிற தொழில் டிரைவர் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்தோம் தானே, அதில் கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அந்த நாங்கள் காலகட்டம் டிரைவராக இருந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சிருப்பது அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிரைவருக்குலாம் என்ன செஞ்சா எப்படி மேலே வந்துருப்பட்டு அந்த சிரமப்பட்டுலாம் வந்திருக்கிறேன். சிறிது காலம் தான் செஞ்சேன். அந்த சிறிது காலத்துலேயே வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். அது இருக்கிற தொழிலே ரொம்ப கடினமான தொழில் தான். எந்த ரெக்கார்டு இல்லாத வண்டி இயக்கிறதுக்கு ஓனர் அனுமதிக்காதீங்க. ஏன்னா நைட்டு எஃப்சி முடியுது, காலையில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸ்பாட்லேயே விட்டு அந்த ஓனருக்கு 19 லட்சம் கிளைம் வந்து ஓனர் தான் கட்டணும் அப்படின்ட்டாங்க. இது சங்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட்டு ரூல்ஸ் வந்து எஃப்சி இல்லையா கிளைம் தராது, லைசன்ஸ் இல்லையா கிளைம் தராது, நம்ம ஏன் கிளைம் தந்தோம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேங்க் பார்ட்டி கூட அந்த காசு போய் சேரும். அதனால் அதாவது முக்கியமாக மது அருந்திவிட்டோ செல்ஃபேன் பேசிக்கொண்டோ வாகனத்தை இயக்காதீங்க. ஓனர் ஃபோன் பண்ணுறா பார்த்து எடுத்து வச்சு நான் 5 நிமிஷம் போட்டு பேசுறது கோச்சிங் பண்ணாங்க. யாரும் ஒரு 10 நிமிஷம் போட்டு பேசுங்க. அதனால் எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அந்த ஓனருக்கு என்ன போய் சேருமா சேரும். அது வந்து நீங்களே கேளுங்க, எஃப்சி இல்லையா எப்போ நான் ஓனர் படிச்சுருக்கேன் கொடுக்கா சாதாவாக யாரோ வந்து கூட நீங்கள் 6 மாதம் சஸ்பெண்ட் பேசி 10,000 அபராதம். ஒரு ஓட்டாதீங்க, சாப்பிட்டீங்களா புரியலையா படங்க மக்கள் ஓட்டு 10,000 நம்ம வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டில் எங்களுக்கு வராங்க. 6 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆயிடுச்சு. அதாவது உங்கள் பொறுப்பு வந்து கீர்த்தி ஆகிற மாதிரி வீட்டில் ஒரு சகதியை காத்திருக்கோம். அவங்க அப்பா வருவாங்க, வீட்டுக்காரர் வருவார், இதெல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க அவங்களையும் பார்த்து அவங்களோட நலன் உங்களை நீங்களே சரி செஞ்சீங்க. இந்த சங்கம் சரிங்க, அதாவது தன்னலம் கருதாமல் தலைவர் வந்து கிடைச்சிட்டாருன்னா தன்னிகரற்ற சங்கம் செழிக்கும். எல்லாமே உங்களை நீங்களே சரி பண்ணிட்டு உங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை, நீங்களே பேசிட்டு மனலாட்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஓட்டுநர் இந்த வருஷத்துல சிறந்த ஓட்டுநர் யாரு? நீங்களே ஒரு சங்கத்துக்கு இருந்து கிடக்கிடுங்க. 1 வருஷம் தவறே செய்யாத ஓட்டுநர் ஒரு டிரைவருக்கு ஒரு தன்மானம் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்களே ஊக்கிட்டீங்கன்னா நிறைய தவறுகள் நடக்காது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு எல்லாம் மேலும் வரணும். இருக்கிறவங்க நாளைக்கு எல்லாருமே இதில் வந்து 100% நாளைக்கு ஓனராக வரது கூட, அதாவது ஓனராக வரணும் அது என் ஆசை. அப்படி வந்தாலும் இன்னைக்கு வந்து என்கிட்ட இன்னைக்கு இன்னும் நான் ஏதாவது சொல்கிற திருப்பி சொல்ல இன்னும் நான் 10 வட்டி 10 வட்டி கூட என்னால் வந்து வேறு வேலை செய்யணும். அதுக்கு அவங்களுக்கு மரியாதை, அவங்களுக்கு என்ன வந்து அதை செஞ்சு அதே மாதிரி நீங்களும் ஓனரை வந்து உங்களால் உங்களை நம்பி ஒரு வட்டி தராங்க. ஓனர் வந்து நல்லா நிறைவேறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஓனர்கிட்ட 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் செஞ்ச டிரைவராக செஞ்சுப்பாங்க அப்படின்னு அது பெருமை. நான் வந்து 10 ஓனரை பார்த்தேன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க. எல்லாம் தவறு இருந்தாலும் சவுண்டா இந்த ஓட்டுநர் நல சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உள்ள ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதில் ஒரு ஓட்டுநர்கள் கவனத்திற்கு நாங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி இருந்ததில்லை. நானும் ஒரு டிரைவர். ஏன்னா ஒரு ஓட்டுநர்
ஓட்டுநர் கவனிச்சிருக்கு. முதல்ல சீருடை அடப்படா காய் சட்டைலாம் நினைக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய தொழில் முதல் ஆதாரம். நான் பார்த்தேன்னா கூட இப்பெல்லாம் நிறைய பேர் காய்கறி ட்ரெஸ். இப்போ ஓட்டுநர்கள் மட்டும்தான் காய்கறி ட்ரெஸ்ஸுக்கு உரிமை. தூரத்தில் பார்க்க சொல்லுவாங்க அப்பா வர அப்படின்னுவாங்க. அதனால சீருடை முதல். பேண்ட் போட சௌகரியம் இல்லை, காக்கி வச்சு கட்டணும். போலீஸ்காரன் அந்த சீருடைக்கு கேஸ் எழுத மாட்டார் முதல். ரெண்டாவது, உங்கள் குடும்பத்தை நினைச்சு தயவு செய்து உங்களை மறுநாடி கேட்டு கொடுப்போம். உங்கள் குடும்பத்தை நினைச்சு தொழில் செய்யுங்க. வண்டியை ஓட்டும் போது தயவு செய்து குடிக்காது. இந்த புதிய கருத்துக்கோடு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைதார தரத்தையும் எடுத்து விடும். ஏன்னா இப்பெல்லாம் அப்பெல்லாம் கேஸ் இப்பெல்லாம் நின்று வச்சிடறாங்க, வாயை போந்துடும் தான். அப்போ நம்ம வாழ்க்கையும் போச்சு. என்னடா நம்ம நீங்கள் ஏதோ நினைச்சு பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க, அவருடைய வாழ்வாதாரங்களை இதெல்லாம் நினைச்சு அந்த பழக்கத்தை மொத்தமாக விட முடியாது. சிறு சிறு வச்சிங்கன்னா நல்லபடியாக நல்ல டிரைவர் அதனால நம்ம புரிய பண்ணணும். அந்த ஒரு குறிக்கோளுக்கும் வந்துருக்கு. டிரைவர் வந்து டிரைவர்னு நினைக்காதீங்க, ஒரு முதலில்லாத முதலாளி. நீங்கள் என்ன வேணாலும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம். ஸ்கானர் எடுத்து போகலாம், சாமா எடுத்து போகலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருது, வெளியில் போயிருந்தீங்க. நான் ஒரு டிரைவர் காடை காமிச்சிங்கன்னா தொழில் செய்து படிச்சுக்கிறேன். அந்த உரிமை இன்னைக்கு நாட்டில் முதல் உரிமை போட்டு வேறு யாருக்கு. அதே மாதிரி உங்களை சார்ந்த நிறுவனத்திற்கு நீங்கள் உண்மையாக உழைச்சி அந்த முதலாளியும்